வணக்கம் மக்களே, நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் நம்மளுடைய உடல் எடையை எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைக்கிறதுக்கு, கலோரிகள் குறைந்த அளவில் இருக்கக்கூடிய அதே சமயம் ஊட்டச்சத்துக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பசியை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய உணவுகள்லாம் என்னென்ன, எந்தெந்த உணவுகளை எடுத்துக்கொள்ளும் போது உடல் எடையை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் அப்படின்றத பற்றி விளக்கமாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. நமக்கு வரக்கூடிய பெரும்பாலான நோய்களுக்கு உடல் பருமன் தான் காரணமாக இருக்குன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? அதுதான் மக்களே உண்மை. உடல் எடையை சரியாக பராமரித்தோம் அப்படின்னாலே பல நோய்களும் வராமல் நம்மளால் பாதுகாத்துக்கொள்ள முடியும். ஸோ உடல் எடையை குறைக்க விரும்பும் போது என்னென்ன உணவுகளை எடுத்துக்கொள்றதை பற்றி தெளிவாக பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரிவாக மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். சியா சீட்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா வெயிட் லாஸ் பண்ணலாம். ஸோ சியா விதைகள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. சியா விதைகளில் ஒமேகா 3 கொழுப்பமிலங்கள் மற்றும் நார் சத்து அதிக அளவில் இருக்குது. இதில் தாவரம் சார்ந்த புரதங்களும் நிறையவே இருக்குது. ஆகையால் உங்களுடைய உடல் எடையை குறைக்கிறதுக்கு இது சரியான ஒரு உணவாக இருக்கும். சியா விதைகளை உணவாக நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது நீண்ட நேரத்துக்கு உங்களுக்கு பசி எடுக்காது. ஸோ இது வந்து ஊட்டச்சத்துக்கள், நீர் சத்து, நார் சத்துலாம் கொண்டு இருக்கிறதால உங்களுக்கு வந்து அந்த அல்சர் பிரச்சனையுமே ஏற்படுத்தாது. பசியை கண்ட்ரோல் பண்ணும். இதுக்கு பசியை கண்ட்ரோல் பண்ணுறதாலேயே நீங்கள் அதிகமான கலோரிகள் இருந்திருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்ள மாட்டீங்க. ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுடைய வெயிட் லாஸ் வந்து பண்ணுறதுக்கு நீங்கள் சியா விதைகள் ஹெல்ப் பண்ணும். உங்களுக்கு பெரி பழங்கள் நம்ம வந்து வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு எடுத்துக்கலாம். நெல்லிக்காய், திராட்சை, ஜெரி என பெரி பழங்களில் பல வகை இருக்குது. இதில் நார் சத்தும் ஆன்டி ஆக்சிடென்ட்டும் அதிக அளவில் இருக்குது. இனிப்பு சுவை, புளிப்பு சுவை கொண்டிருக்கிறதோடு குறைவான கலோரிகளை மட்டும்தான் பெரி பழங்கள் கொண்டிருக்கும். நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் டைமில் பெரி பழங்களை ஓட்ஸோடு கலந்து சாப்பிட்றதோ, ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணிங்கன்னா இது குறைந்த கலோரிகள் இருக்கக்கூடிய உணவு அப்படின்றதால அதிகப்படியான கலோரிகள் எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த உணர்வை உங்களுக்கு கட்டுப்படுத்தும். நீங்கள் அதிகப்படியான கலோரிகள் இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொண்டால் தான் உங்களுடைய உடல் எடை அதிகரிக்குமே தவிர குறைந்த கலோரிகள் இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொண்டீங்கன்னா அது உங்களுடைய உடல் எடையை அதிகரிக்காது. அதனால் பெரி பழங்களை ஓட்ஸோடு கலந்து சாப்பிட்றதோ அல்லது நீங்கள் அப்படியே சாப்பிட்றதோ உங்களுடைய பசியை கண்ட்ரோல் பண்ணி உங்களுடைய உடல் எடையை குறைக்கிறதுக்கு அது ஹெல்ப் பண்ணும். ஸோ இது வந்து உங்களுக்கு அந்த அதிகப்படியான பசி எல்லாம் உங்களுக்கு ஏற்படுத்திட்டே இருக்காது. பசி வந்து கண்ட்ரோல் பண்ணிவிடும். இதை சாப்பிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு உங்களுக்கு வந்து பசி எடுக்காது. வயிறு நிறைந்த ஒரு உணவு தான் இருக்கும். ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு தோணும். அடுத்தபடியாக நீங்கள் முட்டையை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு அது ஒரு ஆரோக்கியமான ஒரு உணவாக இருக்கும். உடலை வலுவூட்டுவது மட்டும் இல்லாமல் உடல் எடையை குறைக்கிறதுக்குமே முட்டை வந்து ஹெல்ப் பண்ணும். நம்முடைய உடலுக்கு தேவையான புரதங்கள், ஆரோக்கியம் நிறைந்திருக்கக்கூடிய கொழுப்புகள் எல்லாமே முட்டையில் கிடைக்குது. இதை வந்து நீங்கள் சாப்பிடும்போது வயிறு சீக்கிரமாகவே நிரம்புறதால உங்களுக்கு வந்து பசி எடுக்க ஆரம்பிக்காது. ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா வெயிட்டை வந்து அதிகப்படுத்துகிறேன்னு சொல்லிட்டு முட்டையை சாப்பிட ஆரம்பிப்பாங்க. அப்படி கிடையாது. நீங்கள் அதிகப்படியான முட்டைகளை சாப்பிட்டீங்கன்னா அது உங்களுடைய பசியை கண்ட்ரோல் பண்ணி உடல் எடையை குறைக்குமே தவிர வெயிட்டை அதிகப்படுத்தாது. ஸோ இதில் இருக்கக்கூடிய புரோட்டீன், கொழுப்புகள் எல்லாமே உங்களுக்கு போதுமான அளவுக்கு கிடைக்கிறதால நீங்கள் என்ன பண்ண மாட்டீங்க அப்படின்னா அதிக கலோரிகள் இருக்கக்கூடிய மற்ற உணவுகளை தேடி அந்த உணவுகளை சாப்பிட மாட்டீங்க. இதில் இருக்கக்கூடிய நார் சத்தெல்லாம் ஏற்கனவே உங்களுடைய உடலில் தேங்கி இருக்கக்கூடிய அதிகப்படியான கொழுப்புகளை உங்களுக்கு ஆற்றலாக மாற்றி கொடுத்துரும். ஸோ கொலஸ்ட்ரால்ஸ் வந்து எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகிடுறதில்ல. தொப்பை போன்ற அமைப்பு கூட உங்களுக்கு குறைஞ்சிரும். எளிதில் உங்களுடைய உடல் எடை வந்து குறைக்கப்படுவதை நீங்களே வந்து பார்ப்பீங்க. காய்கறி வடி சாறு, ஸோ வெஜிடபிள் சூப் வந்து காலை மாலை வேலைகளை நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். தினமும் வீட்டில் இருக்கக்கூடிய காய்கறிகளை வைத்து சூப் செஞ்சு குடிக்கலாம். ஸோ இதன் மூலமாக காய்கறிகள் இருக்கக்கூடிய அனைத்து சத்துக்களுமே நமக்கு கிடைக்கும் பொழுது கலோரிகளும் நமக்கு வந்து குறைவாக அளவில் தான் கிடைக்கும். ஸோ அதனால் சத்துக்கள் நமக்கு வந்து கிடைச்சிரும். பசியை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். நீர் சத்தோடு இணைந்து பல்வேறு விதமான ஊட்டச்சத்துக்கள், அடிப்படையான ஊட்டச்சத்துக்கள், நார் சத்தெல்லாம் நம்ம கிடைக்க ஆரம்பிக்கிறதால என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு வந்து அதிகமாக பசி எடுக்காது. உணவுகளை எடுத்து முடிச்சு அந்த ஒரு திருப்தி இருக்கும், அந்த ஒரு ஃபீல் இருக்கிறதாலே நம்ம அதிக உணவுகளை தேடி அதிகப்படியான கலோரிகள் இருக்கக்கூடிய கிரேவிகள், புரதங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகள்லாம் சாப்பிட்டு உடல் எடையை அதிகப்படுத்திக்க மாட்டோம். உடல் எடையை கண்ட்ரோல் பண்ண தான் நினைப்போம். ஸோ காய்கறி வடிசாரை எடுத்துக்கிட்டிங்கன்னா அல்சர் பிரச்சனைலாம் உங்களுக்கு ஏற்படாது. செரிமானம் சார்ந்த பிரச்சனையும் ஏற்படாது. பசியை அழகாக உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணி உங்களுடைய வெயிட் லாஸ்க்கு காய்கறி வடிசாறு ஹெல்ப் பண்ணும். நீங்கள் காலை மற்றும் மாலை வேலைகளில் காய்கறி வடிசாறு, வெஜிடபிள் சூப் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். கிரேக் யோகாட், அது அந்த கிரேக் தயிர் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இது உங்களுக்கு வந்து அந்த பசியை கண்ட்ரோல் பண்ணி உடல் எடையை குறைக்கும். கிரேக் யோகாட்டில் நமது உடலுக்கு தேவையான கால்சியம் மற்றும் புரதம் சத்து அதிக அளவில் இருக்குது. மேலும் இதில் வந்து கொழுப்பும் கலோரிகளும் குறைவாக தான் இருக்குது. ஸோ உடல் எடையை குறைக்க வேண்டும் என்று நினைக்கிறவங்களாம் தொடர்ந்து தங்களுடைய உணவுகளை தவறாமல் சேர்த்துக்கொள்ளக்கூடிய உணவு தான் அந்த கிரேக் யோகாட். இதை நீங்கள் எடுத்துக்கொண்டு பசியை கண்ட்ரோல் பண்ணி உங்களுடைய உடல் எடையை குறைச்சிக்கலாம். இது கிடைக்கிறதுக்கு ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது அப்படின்னா பல பேர் நினைப்பாங்க. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா ஈஸியாக வாங்கிடலாம். மார்க்கெட்டில் வந்து கிரேக் யோகாட் வந்து அவைலபிள் தான் இருக்கும். நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா பசியை கண்ட்ரோல் பண்ணி உங்களுடைய உடல் எடையை குறைக்கிறதுக்கு அந்த கிரேக் தயிர் வந்து ஹெல்ப் பண்ணும். ஓட்ஸ் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். முன்னாடி நம்ம வந்து பார்த்துருப்போம், ஜெரி பழங்களை ஓட்ஸோட கலந்து சாப்பிடணும்
சாப்பிடணும் அப்படின்னு, அல்லது செரி பழங்களை தனியாக சாப்பிடணும் அப்படின்னு பார்த்துருப்போம். ஸோ அப்படி இல்லைனா நீங்கள் ஓட்ஸும் தனியாக எடுத்துக்கலாம். நீங்கள் ஓட்ஸ் வந்து ஒரு நாளைக்கு விட்டு ஒரு நாள் எடுத்துக்கணும் அப்படின்றது கூட கிடையாது. தினமும் நீங்கள் சாப்பிடலாம். காலை உணவாக நீங்கள் ஓட்ஸையே சாப்பிட்டா கூட உங்களுக்கு ஊட்டச்சத்து முழுவதுமாக கிடைக்கப்பெறும். அதே போல் உங்களுடைய வெயிட் லாஸ் வந்து உங்களுக்கு உடனே வந்து நடக்க ஆரம்பிக்கும். நார் சத்தும் புரதம் நிறைந்திருக்கக்கூடிய ஓட்ஸ் வந்து குறைவான கலோரி கொண்டிருக்கிறதால இதை சாப்பிட்ட உடனே உங்களுக்கு வந்து பசி எடுக்காது. ஸோ அது வந்து கண்ட்ரோல் ஆகிடும். அதாவது நீங்கள் உணவுகளையே சாப்பிட்டு முடிச்ச ஒரு முழு திருப்தியை நீங்கள் பெறுவீங்க. கொஞ்சம் கூட உங்களுக்கு பசி எடுக்க ஆரம்பிக்காது. நீங்கள் இதுக்கு கூட என்ன பண்ணணும் அப்படின்னா, ஓட்ஸோட அந்த வாழைப்பழங்கள்லாம் நீங்கள் வாழைப்பழங்கள்லாம் தனியாக சாப்பிடாம வாழைப்பழத்தோட ஓட்ஸ் எல்லாம் கலந்து சாப்பிட்டீங்க அப்படின்னா விரைவாக உங்களுக்கு வந்து பசி எடுக்கவே எடுக்காது. அதாவது உங்களுக்கு பசியை வந்து கண்ட்ரோல் ஆகிடும். அடுத்து நீங்கள் 12-1 மணிக்கு தான் வந்து மதிய சாப்பிட போவீங்க. ஸோ அதனாலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த உங்களுடைய வெயிட் வந்து லாஸ் ஆக ஆரம்பிக்கும். தேவையான அளவுக்கு உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய கலோரிகளை வந்து அதிகப்படியான கொழுப்புகளை எல்லாம் கரைத்து ஆற்றலாக மாற்றிக்கொள்வதற்கு இந்த உணவுகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். விரைவாக உங்களுடைய உடல் எடையை குறைக்கலாம். பக்க விளைவுகளை எல்லாமே உடல் எடையை குறைக்கலாம். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.